கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்றைக்கி நோன்பு 14, 13 நோன்பும் முடிச்சிட்டோம். 13 நோன்பும் ரொம்ப லேசாக போச்சு. அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்குர் சொல்லுவோம். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி இந்த 14வது நோம்பில் 14வது துவா பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு துவாங்கும்போது இந்த 14வது நாளில் 14 ஒரு துவா பார்ப்போம். இப்போ இந்த துவா 23வது அத்தியாயம் அல் மூமின். அந்த மூமின்கிற அவர்கள் நம்பிக்கையாளர்கள். அதை எடுத்த உடனே அல்லாஹ் சொல்லுவான் அந்த அத்தியாயத்தில், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் கத ஹஃபல் மூமின், மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்னு சொல்லுவான்ல. மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டான்னு சொல்லிட்டு, அப்போ மூமீன்கள்னால் யாருன்னா கரெக்டாக ஒரு 10 கேரக்டர் சொல்லுவான். அதை பற்றி நீங்கள் படிங்க, என்ன படித்தா லேட்டாகும். மூமின் 23வது அத்தியாயத்தில் 1லேருந்து 10 படிங்க. 10 படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபிர்தௌஸுனும் சொர்க்கத்துக்கு வாரிசுன்னு அல்ல பட்டா போட்டு கொடுத்துட்டான். இப்போ அதே 23வது அத்தியாயத்தில் கடைசி அதான் முடிவு. 23வது அத்தியாயத்தில் 118வது வசனம் கடைசி வசனம். அந்த கடைசி வசனத்தில் ஒரே லைன் தாங்க. அதை பாருங்கள், எவ்வளோ அல்லாஹ் கருணையாளன் அப்படின்னு பாருங்கள். அந்த கருணையாளனை எப்படி நம்ம கேட்கணும், அதாவது குரானை புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கிறது தான் ரொம்ப நன்மை. அதாவது ஒரு மாதத்துக்கு 4 குரான் ஓதணும், 3 குரான் ஓதணும், 10 குரான் ஓதணும், ஓதுங்க வானாங்களே. ஆனால் புரிஞ்சு நிறுத்தி நிதானமாக தான் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் தர்த்தீத்தில் குரான் தரீபத்தாவும் தர்த்தீத்தில் குரான் அழகாக தெளிவாக நின்று நிதானமாக ஓதுங்கிறான். ஓதும் போது நமக்கு அந்த கண்டென்ட்ஸ் புரியும். அந்த அல்லாஹ்வுடைய என்ன வார்த்தைகள்லாம் எவ்வளோ டீப்பானது என்பதை புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த துவா பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஃபுர்லி, இறைவா என்ன மன்னி. எல்லாம் என்ன மன்னி தான். ரப்பி இஃபுர்லி, ரப்பி இஃபுர்லி என்ன மன்னி, வர்ஹம்னி எனக்கு கருணை காட்டு. இறைவனே ரப்பி இஃபுர்லி என்ன மன்னி, வர்ஹம் என்ன என் மீது கருணை காட்டு. ஏன் உன் மேலே கருணை காட்டினா, நீ அந்த ஹைரும் ராஹிம், நீ தான் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். ஆகையினால என் மீது கருணை புரிந்து என்னை மன்னி. ரப்பி இஃபுர்லி வர்ஹம் அந்த ஹைரும் ராஹிம். ரப்பி இஃபுர்லி இஃபிரு வர்ஹம் அந்த ஹைரும் ராஹிம். திருப்பி சொல்லுவாங்க. ரப்பி இஃபிர் வர்ஹம் அந்த ஹைரும் ராஹிம், என்ன மன்னி என் மீது கருணை பொழி. ஏன் கருணை பொழியணும்? நீ அந்த சிங்குலர், நீ உன்னை மட்டுங்கிற மாதிரி, நீ மட்டும்தான் கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளன். இதுதான் இந்த துவா. இதை ஓதணும். ரப்பி இஃபிர் வர்ஹம் அந்த ஹைரும் ராஹிம். 23வது அத்தியாயம் மூமிங்கிற அத்தியாயத்தில் 118வது வசனம். இதை ஓதுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு துவாவும் நம்ம கேட்குறதுலாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வாதல்லாஹு ஹக்கு, இது அல்லாஹ்வுடைய சத்திய வார்த்தைங்கிறான். இப்போ இதனுடைய மேலே ஒரு 3 ஆயத்துக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா 4ல் 115, 116, 117. அப்போ தான் அதனுடைய உங்களுக்கு அந்த கோயின் ஷீட் அந்த இது உங்களுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான் மனுஷனை பார்த்து, மனிதா இப்படி பார்த்து சொன்னான் பாருங்கள். மனிதா, உன்னை நான் வீணாக படைக்கலை, நான் உன்னை வீணாக படைச்சேன்னு நீ நினைக்காத. உன்னை நான் வீணாக படைக்கலை, ஒரு காரணத்துக்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து அவைகளில் உன்னை வசிக்கக்கூடிய தன்மையை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் பாரு. இது என்னமோ விளையாட்டாக வீணாக படைச்சு நினைக்கிற, அப்படி நினைக்காத. மறுமை நாள், தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு நாள் இருக்குது. அந்த நாளில் உன்னை கொண்டு என் முன்னால் நிறுத்துவேன், அதை ஞாபகப்படுத்து அப்படிங்கிறல்ல. உன்னை வீணாக படைக்கவில்லை, உனக்கு எதை சொல்கிறான் பாருங்கள். அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு நாளில் உன்னுடைய நன்மையும் தீமையும் நிறுத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்லும் போது அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் கோவம் உள்ள ஒரே ஒரு விஷயம், அவனுக்கு இணை வைப்பதை அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வேறு எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாவுக்கு இணை வைப்பது, அல்லாவுக்கு ஈக்கலாக கொண்டு யாரையா வச்சிங்கன்னா ஒருபோதும் மன்னிக்க மாட்டேங்கிற அவன்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு. இது அவன்கிட்ட கன்ஃபஸ்மெண்ட்டு. அவன் சொல்கிறான் நமக்கு, என வைக்காத, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ கருணையாளன், அதே சமயத்தில் தண்டிக்கக்கூடியவன். தண்டிக்கக்கூடிய விஷயத்தில் சொல்லி தண்டிக்கிறான். இப்போ கோர்ட்டில் ஒரு ஆளுக்கு தண்டனை வருதுன்னு வைங்க, அவன் கோர்ட்டில் சொல்லுவாங்க, இந்த குற்றம் செய்த இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனைம்பாங்க.
சொல்லித்தான் தண்டனை ஊர்ஜிதப்படுத்துவாங்க. அப்போ அந்த குற்றவாளி தான் செய்ததுக்கு இந்த தண்டனை கோர்ட்டு சொல்லும். அதே மாதிரி இறைவன் நீ இந்த தண்டனையை செய்யாத, இப்படி நீ செய்தால் உனக்கு இந்த தண்டனைக்கு இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ 115 வருஷத்தில் என்ன சொல்கிறான்ல, எனக்கு இணைய யாரையும் வச்சிடாத, அப்படி வச்சுட்டா உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் நான் மன்னிக்க மாட்டேன், உனக்கு நரகம் தாங்கிறான். அப்போ 116வது அத்தியாயத்தில் தான் இது வருது. எது வருது? உங்களை நான் வீணாக படைத்து நினைக்காதீங்க, டெஃபினட்டாக அவங்கள என்னுடைய தர்பாரில், என்னுடைய ராஜ்யத்தில், என்னுடைய அரசாங்கத்தில் உங்களை நிற்க வச்சு கேட்பேன். எனக்கு இணையாக வைத்தீர்களே, வணங்கினீர்களே, அதற்கு ஏதாவது சாட்சியம் உண்டான்னு கேட்பேன். உங்களால் எந்த சாட்சியத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்? இறைவா நீ கொடுத்த சாட்சியம் இருக்குன்னு எதாவது நீங்கள் சொல்லுவீங்க, ஜபருடைய வேதத்தை சொல்லுவீங்க, அதில் ஒரு இறைவனை தான் வணங்க சொல்லுது அல்லாத. அடுத்தது தௌராத்தும்பீங்க, தௌராத்தில் அல்லாஹ் ஒரு வேதத்தை, ஒரு அல்லாஹ் மட்டும்தான் வணங்க சொல், ஒரு கடவுள் தான் வணங்க சொல்லுது. இஞ்சியில் எடுத்து காட்டுவீங்க, இஞ்சியில் அல்லாஹ் தான் வணங்க சொல், ஒரு கடவுள் தான் வணங்க சொல்லுது. இந்த குரான் எடுப்பீங்க, இந்த குரான்லேயே அல்லாஹ் ஒத்தவனை மட்டும் வணங்குது. அப்போ வேதங்கள் எல்லாமே உங்களுக்கு எகென்ஸ்டாக சாட்சி சொல்லுது. அதே மாதிரி வேத தூதர்களுக்கு ஏடுகள் கொடுத்தான்ல, சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன ஏடுகள்லாம் கொடுத்தேங்கிறான். அந்த ஏடுகளிலும் அல்லாஹ் தன்னை மட்டும்தான் வணங்கணுங்கிறான். அப்போது வேதங்கள் எல்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ என்னோட சேர்த்து வணங்கினியே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. அப்படி நீ ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினாலும் அந்த ஆதாரம் உனக்கு பாதகமாக தான் இருக்கும். ஏன்னா இறைவனுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. நீ கொடுக்குற வேதம் எல்லாம் எந்த வேதத்தையும் நீ கொண்டு வர முடியாது. ஏன்னா நீ வேதத்தை படிக்கிற, வேதத்தில் இருக்குன்னு நினைக்கிற. ஏன்னு கேட்டால் அந்த வேதத்தை ஓதாதவங்க, நீயும் ஓதாதவன், ஓதாத உனக்கு ஓதாதவன் ஓதன மாதிரி நடித்து இப்படி செய்ய அப்படி செய்யுன்னு சொல்லி உன்னை இணை வைக்க வைத்துட்டான். அப்போ அவனை நம்பாத அப்படிங்கிற மாதிரி தான் இறைவன் சொல்கிறான். இந்த குரானை நம்பு, அல்லாவுடைய வார்த்தை நம்பு, அடுத்தவனுடைய வார்த்தையை நம்பாதே. அவன் படித்தவன் மாதிரி ஆக்ட் பண்ணி உனக்கு இறைவனுக்கு இணையாக கொண்டு வச்சிருவான். அப்போ நீ விழுந்துருவ, நீ தவறு செய்திருவ. அப்போ தவறு செய்யாமல் இருப்பதற்கு இறைவனுடைய வாக்கை நீ காப்பந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு எவிடன்ஸை கொடுக்கலாம். இன்னொரு எவிடன்ஸ் பாருங்கள். 4வது அத்தியாயம் அன்னிசா, பெண்கள்ங்கிற அத்தியாயத்தில் 4வது அத்தியாயத்தில் 41வது வசனம். இந்த 41வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை ஓதுறாங்க. இன்னொருத்தவங்க முன்னும் சொல்லி ஓதி கேட்குறாங்க. அப்போ ஓதும் போது நிறுத்துப்பா அப்படிங்கிறாங்க. உடனே கண்ணில் தண்ணி வருது. கண்ணிலேருந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலே தண்ணி வருது. ஏன் தண்ணி வருது? அது சஹாபாக்கள் யார் சொல்லா, ஏன் என்ன வாட் இஸ் த மேட்டர், என்ன ஆச்சு, வாட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வேணாம் நிறுத்து, ஏன்னா இந்த ஆயத்து எங்களை பயமுறுத்துது, எங்களுடைய நிலைமையை எடுத்து காட்டுது, நான் அச்சப்படுகிறேங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கடவுளுடைய அவதாரம், கடவுளுடைய இது, கடவுளுடைய பிரிதின்னு சொல்கிறாங்களே, இவங்கள்லாம் இந்த ஆயத்தை படிக்கணும். இது எல்லா உலக மக்களுக்குள்ள ஒரு நல்லுபதேசம் தான். வமா இல்லா திக்ருஆலமீன், இது ஒரு உலக மக்களுக்கு ஒரு நல்லுபதேசம், நல்லுரை. விரும்பி இருக்கலாம், விரும்பி நிராகரிக்கலாங்கிறான் அல்லாஹ். அதே சமயத்தில் சொல்கிறான், நீ பொய் சொல்கிற, கடவுள் பேரால் பொய் சொல்கிற, நீ இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நீ பொய் சொல்கிற. ஒன்று வேதத்தை நீயும் ஓதலை, வேதம் ஓதாத பரிதாபத்துக்குரிய மக்களை நீ வேதத்துக்கு உரியவும் மாதிரியாகவும், வேதத்துக்கு எழுதினவும் மாதிரியும், வேதத்துக்கு சொந்தக்கார மாதிரியாகவும் நீ அவங்கள வழிகெடுக்கிற அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்பா இறைவனுடைய தூதர் சொல்கிறாரு, எங்கள் நிலைமையெல்லாம் பாருங்கள். நீங்கள் நினைப்பீங்க அல்லாஹ்வுடைய தூதர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காருன்னு, அந்தஸ்தில் தான் இருக்கும், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும். ஆனால் கேள்வி கணக்காக்குறதுனா கேள்வி கணக்கு அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களை மாதிரி சாதாரண நிலைமையில் இறைவன் எங்களை வைப்பான். எப்படி வைப்பான்னா, ஒவ்வொரு இறை தூதருக்கும் முன்பு அந்த மக்கள் பின்னால் இருப்பாங்க. ஈசாவுக்கு பின்பு அந்த மக்கள் இருப்பாங்க. மூசாவுக்கு முன்பு மூசாவுடைய மக்கள் இருப்பாங்க. இப்ராஹிமுக்கு இப்ராஹிமுடைய கவும்பு இருந்தாங்க. இறைவன் சொல்லாம பாருங்க, ஒவ்வொரு சமுதாயத்துக்கு வேதமும் வேத தூதரையும் கொடுத்தேன். அப்போ வேத தூதரை கொண்டு ஃப்ரண்ட்டில் நிப்பாட்டி அந்த வேத தூதரை பின்னால் அவர் மக்களை கேட்பான். வேத தூதர்கிட்ட கேட்க மாட்டான், அந்த தூதரை ஃப்ரண்ட்டில் வச்சு அந்த மக்களை கேட்பான். இந்த தூதர் என்னால் அறிமுகப்படுத்த இந்த தூதர் என்னை விட்டுட்டு வேறு யாரையாவது வணங்க சொன்னாரா, ஒன்று இல்லது இவரையே கடவுளாக வணங்க சொன்னாரா என்று நான் கேட்பேன்.
அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க, இவர் சொல்லலை, இவர் ஒன்றை தான் வணங்க சொன்னார். அப்போ ஏன் இவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் வாங்கலை, காது கொடுத்து வாங்கலை, ஏன் இவருடைய வார்த்தையை நீங்கள் ஒபே பண்ணலைன்னா, எங்களுக்கு அவர் சொன்னார், எங்களுக்கு இவர் சொன்னார், அவர் பெரிய படிப்பாளி மாதிரி இருந்தார், அவர் பெரிய ஒரு அந்தஸ்து மாதிரி இருந்தார், அவர் பார்க்கும் போதே எங்களுக்கு அப்படியே கடவுளுடைய அவதாரம் பெற்றவர் மாதிரி இருந்தார், அந்த ஆன்மீக தன்மையில் இருந்தார், அதை கண்டு ஏமாந்துட்டோம் இறைவான்னு இந்த மக்கள் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க. தாங்கள் செய்த குற்றத்தை அந்த இடத்துல ஒத்துக்குவாங்க. அப்போ இறை தூதரை வச்சு கேட்குறான், நீர் சொன்னீராண்டு. அதே மாதிரி ஈசா மசீக்கு மரியத்தினுடைய மகனார் அவங்க நிற்பாங்க, அவங்கள சார்ந்த மக்கள் இருப்பாங்க, அவங்கள ஏற்றுக்கொண்ட மக்கள் இருப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருப்பாங்க. அப்போ அந்த மக்களை பார்த்துக்கோமா, இவர் என்னை வணங்க சொன்னாரா இல்லது இவர் அம்மாவை வணங்க சொன்னாரா, இவர் என்னை வணங்க சொன்னாரா இல்லை இவரையே வணங்க சொன்னாரா சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஈசா நபி வாயை பொத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்லுவாங்க, இல்லை இவர் வணங்க சொல்ல, இவர் சொன்னது பூரா இறைவா ஒன்றை மட்டும் வணங்க சொன்னார், அப்போ ஏன் நீ வழி தவறுன அப்படிங்கும்போது அவர் சொன்னார், இவர் சொன்னார். அவரை பார்க்கும்போது எங்களுக்கு மூஞ்சிலாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அவருடைய ரசூல் நபிமாரில் விட்டுட்டு எங்களுக்கு வந்தவங்கள அவங்களாம் இறை தூதர் வாரிசுந்தாங்க, இறை தூதர் எங்களுக்கு பரக்கத்து கொடுத்தாங்க, ஆண்டவன் எனக்கு வழிகாட்டிட்டான், நான் ஆண்டவனுடைய பிரதிநிதி, இப்படிலாம் வேஷம் போட்டு சொன்னாங்க, நாங்கள் அதில் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் ஈசா நபி மக்கள் சொல்லுவாங்க. அப்போ ஈசா நபிகிட்ட கேட்பான்ல, என்ன சொன்னீங்க அங்கே அப்படின்ட்டு. நான் துனியாவில் நான் உயிரோடு இருக்கும்போது இந்த மக்கள்கிட்ட சொன்னேன், ரப்பி அல்லா என்னுடைய ரட்சகன் அல்லா, ரப்புக்கும் அல்லா உங்களுடைய ரட்சகன் அல்லா, இஹ்புது அவனே வணங்குங்கள், ஹாதா சிராத்தின் முஸ்தகீம் இதுதான் நேரான வழி நான் சொன்னேன், இறைவா இதுக்கு நீ சாட்சி. நான் என்னுடைய இறப்புக்கு பிறகு என்ன நீ மேலே தூக்கிவிட்ட, அதுக்கு பிறகு நீயாச்சு அவங்களாச்சு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் உன்னைத்தான் வணங்க சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவார். இதே நிலைமை தான் இந்த 4வது அத்தியாயம் 41வது வசனத்தில் முகமது நபிக்கு பின்னால் நம்மளாம் நிற்போம். அப்போ முகமது நபியை கேட்க மாட்டான்ல, நம்மளை கேட்பான். இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முகமது என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது, இந்த மொழிக்கு முகமது உங்களுக்கு அவரை வணங்க சொன்னாரா இல்லை வேறு யாரையாவது சப்போர்ட்டாக வணங்க சொன்னாரா இல்லை வேறு யாராவது சப்போர்ட்டாக இருக்காரான்னு சொன்னாரா அப்படிங்கும்போது இந்த மக்கள் சொல்லுவாங்க, இல்லை யாருமே அவர் சொல்லவே இல்லை, அவர் அல்லாஹ் உன்னைத்தான் வணங்க சொன்னார், உன்னுடைய பேச்சு தான் கேட்க சொன்னார், அவரை கூட அவர் வணங்க சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்கள். அப்போ கேட்பான்ல, ஏன் அவரை விட்டுட்டு அவருடைய வார்த்தையை விட்டுட்டு அவர் வேதத்தை கொண்டு வந்த வேதத்தை புறக்கணித்து விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இணையாக்குனீங்க, இறைவனாக எனக்கு இணையாக்குனீங்க போது அந்த ஆள் வந்தான், இந்த ஆள் வந்தான், பார்க்கறதுக்கு அப்படி இருந்தான், பார்க்கறதுக்கு பேட்டா கட்டியிருந்தான், பார்க்கறதுக்கு அப்படியே இவ்வளோ பெரிய தாடி வச்சுருந்தான், அதை பாட்டு மயங்கிட்டேன், அவன் வேதத்தையெல்லாம் ஓதுனவன் மாதிரி ஆக்கிறான், எல்லா வேதத்தையும் கற்றுக்கிட்டவன் மாதிரி இருக்கான், அவன் சொன்னதை பார்த்து இறைவா நாங்கள் ஏமாந்து உனக்கு நாங்கள் இணை வைத்து விட்டோம், இந்த முகமது செய்யலை நாங்கள் செஞ்சோம், இந்த குற்றத்துக்கு யார் காரணம்னா எங்களுடைய அறிஞர் பெருமக்கள், எங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவான், இறைவா எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்குற பாரு, இந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட்டு, இந்த ஆள் என்ன நரகத்துக்கு கொண்டு வந்தான் பாரு, இந்த ஆள் இந்த வேடதாரிகள் இவர்களுக்கு 2 பங்கு நரகம் கொடு, 2 பங்கு நரகம் கொடு. அது மட்டும் இல்லாமல் அவர்களை என் முன்னே அழைத்து என் காலால் அவர்களை மிதிக்கணும். இவ்வளோ ஆதாங்கத்தை பாருங்கள், என்னுடைய காலால் அவர்களை மிதிக்கணும். இந்த துனியாவில் அவர் தான் ஆளினாலுனா, அவர் பின்னால் தான் போனான், அவர் பின்னால் தான் சேவை செஞ்சான், அவர் தான் தெய்வம் மாதிரி எல்லாமே அவர் சொன்னவனை பார்த்து சொல்கிறான், அவரை கொண்டு வா, ஏன் காலால் மிதிக்கணும், ஏன் இன்னைக்கு எனக்கு நரகத்தை நீ அப்பாயின்மெண்ட், நீ நரகத்தை எனக்கு சேங்ஷன் பண்ணிட்ட, அப்போ நரகவாசி ஆகிறதுக்கு காரணம்னா இவன் தான், அப்போ இவர்களை நான் விட மாட்டேன், நீ 2 பங்கு நரகத்தை கொடுன்னு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் இடையில ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை, திரையே இல்லை, டைரெக்டாக அல்ல இவனு பேசுவான், திரையும் இல்லை ஒன்றும் இல்லை, டைரெக்டாக பேசுவான், 2 பங்கு நரகத்தை கொடு, அதனால் எனக்கு இன்னும் வேதனையாக இருக்குது, நரகத்தை கண்டு அஞ்சுறேன், ஆகவே இந்த பனிஷ்மெண்ட்டை இவன் எனக்கு வாங்கி கொடுத்தா மாதிரி இவனை கொண்டு என் காலால் மிதிக்கணும் அப்படின்னு எடுக்கணும். எவ்வளோ பெரிய ஆதங்கம் பார்த்தீங்களா? அதனால தான் இந்த இடத்துல கூட இறைவன் சொல்கிறான், நம்ம கருணையை அள்ளி பொழியிறான், சொல்கிறான் இந்த 23வது அத்தியாயத்தில் கடைசி வசனம் எப்படி சொல்ல, ரிப்பி இஃப் என்ன பண்ணி வர்ஹம் நீ கருணையான அந்த ஐராயும் கருணையானுக்கா கருணையான
இதை சொல்லுங்கள், இதை டெய்லி சொல்லுங்கள். ரப்பி ஹிஃபிர் என்ன மன்னி, என்னோட ரட்சகனே ரப்பி ஹிஃபிர் என்ன மன்னி, வர்ஹம் என் மீது கருணை காட்டு. ஏன் கருணை காட்டு? அந்த ஹையுர் ராஹிம், கருணையாளுக்கெல்லாம் கருணையாளன் ஆகிய அல்லாஹ் உன் கருணை மீது நம்பிக்கை வைத்து அந்த கருணையை கொண்டு கேட்குறேன், என் மீது கருணையை காட்டு அப்படின்னு கேட்க சொல்லலாம். இந்த துவா ஓதுங்க. ஓத 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 நம்மளுக்கு பல வகையான மாற்றங்கள் வரும், நம்முடைய இதயங்களும் பக்குவப்படும். ஆக அல்லாஹ்வுடைய கருணை கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுறதுல நிறைய வார்த்தைகளுக்கு வெயிட் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லும். இறைவா உன்னுடைய வார்த்தையை ஓதனா எனக்கு தெரியும் சாட்சி சொல்லும். அப்போ சாட்சியம் அளிக்கக்கூடிய தூதர்கள், சாட்சியம் அளிக்கக்கூடிய வேதம், இவைகள் தான் முக்கியம். அப்போ வேதத்தையும் வேத தூதர்களை நம்ம பின்பற்றாமல் இருந்தால் நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம் என்று கூறி, அந்த அநியாயத்திலேருந்து நம்ம மீள்னா திருப்பி 23வது அத்தியாயம் 118 கடைசி வசனத்துக்கு வந்துருங்க. அல்லாஹ் இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சிரு, ரப்பி இஃபிர் என்ன மன்னி, வர்ஹம் நீ கருணையாளன், அந்த ஐரான் கருணையாளனுக்கா கருணையாளன் அல்ல என்ன மன்னி. ஆகையினால் கருணையாளன் உன்னிட்ட கேட்குற என்ன மன்னி என்ன மன்னி என்ன மன்னிங்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்கிறேன்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிற இந்த வசனம் வருது. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அனைத்தையும் வீணாக படைக்கணும்னு அல்லாஹ் சொல்ல பாருங்கள். இதுதான். அதனால் இந்த அர்த்தத்தை, இந்த வசனத்தை மேலும் மேலும் நம்ம ஓதி 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 நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை சீர்படுத்தி சிறப்பான ஒரு ஆத்மாவை, நம்முடைய ஆத்மாவை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிற வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.